எத்தனை தடவை ஊறுகாய் பண்ணாலுமே சீக்கிரமாக கெட்டு போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதுக்கான டிப்ஸை நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டிலேயே காய்ச்சிருக்க நெல்லிக்காய் வச்சு தான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். நான் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் 15 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் வேக வைக்கிறதுக்கு பாதியளவு உப்பு மட்டும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி அதையும் நம்ம பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. கடைசியாக டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் ஆர் பாட்டில் எதுனாலுமே ஈரத்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. கூடுதலான எண்ணெயும் நமக்கு ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.